12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acidsல இதுக்கு முன்னாடி நம்ம structure of carboxylic group பார்த்தோம். இப்போ preparation of carboxylic acids பார்க்கலாம். இப்போ preparation நம்ம புக்ல ஒரு 6 டைப் கொடுத்திருக்காங்க. அதுல first type from primary alcohols and aldehydes. நம்ம படிச்சிருக்கோம் ஒரு primary alcohol ஒரு oxidizing agent கொடுத்து நம்ம oxidize பண்ணோம்னா அந்த ஆல்கஹால் ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிகைடா மாறும் அப்படின்ட்டு அந்த ஆல்டிகைடை ஃபர்தராக நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும் அப்படிங்கிறது நம்ம 11th யூனிட்டில் படிச்சிருக்கோம். நம்ம ஆல்டிகைட்ஸ்லேயும் அந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்து ஒரு அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த CH2OHங்கிறது CHOவாக மாறும். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் என்னங்க? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போது இந்த இடத்துல இந்த 2 மாலிக்யூல் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி CHO அப்படின்ட்டு மாறிடும். ஓகேங்களா? பாருங்க, இப்போது இது எத்தனால் எத்தனால் OL இது எத்தனால் இது ஆக்சிடைஸ் பண்ணால் CH3CHO ஆயிடும். இதை நம்ம ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம்? பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம் பர்மாங்கனேட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா குரோமைல் குளோரைடு, அந்த மாதிரி நம்ம எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு O ஆட் ஆகி COOH மாறும். நமக்கு என்ன ஆசிட் கிடைக்கும்? அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா மெத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். இது வந்து மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ். நைட்ரைல்னா என்னென்னா சைனைடு குரூப், அதாவது C�BN, இதுதான் நைட்ரைல் குரூப்புன்னு சொல்லுவாங்க. நைட்ரைலை வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ஹைட்ராலிசிஸ்னால் என்னது? வாட்டரை வச்சு ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது மெத்தில் சைனைடு, இது CH3 மெத்தில் CN சைனைடு, மெத்தில் சயனைடு. மெத்தில் சயனைடு. இந்த மெத்தில் சயனைடை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆசிட் CH3COOH ப்ளஸ் NH3 கிடைக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கோம். அப்போ 4H 2O இருக்கும். அப்போ நமக்கு இந்த CH3 கூட இந்த 2O ஜாயின் ஆகி இதில் இருக்கக்கூடிய ஒரு H ஜாயின் ஆயிடுச்சு. மீதி 3H இருக்கும் இல்லையா, அந்த 3H இந்த N கூட சேர்ந்து NH3 வெளியில் போயிடுச்சு. ஸோ நமக்கு அசிட்டிக் ஆசிடும் அமோனியாவும் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த H2O H ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய OHOலாம் சேர்ந்து இந்த COOHஆகவும் மீதி இருக்கிற H வந்து இந்த N கூட சேர்ந்து NH3ஆகவும் வெளியில் போயிடுச்சு. அடுத்தது அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். எஸ்டர்னா என்னப்பா? நமக்கு COO இருந்தால் அது எஸ்டர். ஆமாம் தானிங்களா? இப்போ C∪O இருந்தால் அது கீட்டோன், அதே C∪O இன்னொரு O இருந்தால் இது எஸ்டர். அந்த எஸ்டருக்கு நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? எத்தில் அசிட்டேட், அதாவது அசிட்டிக் ஆசிடில் ஒரு மெத்திலை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எத்தில் இருந்தால் அதுக்கு பேர் எத்தில் அசிட்டேட். இப்போ அசிட்டிக் ஆசிட் இது CH3 C∪O CH3
இந்த இடத்துல இந்த மெத்திலுக்கு பதிலாக ஒரு ஈத்தாக்சி இருந்ததுன்னா அதுக்கு பேர் எத்தில் அசிட்டேட். இந்த எத்தில் அசிட்டேட்டை நம்ம வாட்டர் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன நடக்கும்னு பாருங்கள். வாட்டர் எப்படி பிரியும்? H+ ஆகவும் OH- ஆகவும் பிரியும் இல்லையா? இப்போது இது இப்படி க்ளீவேஜ் ஆகும். இப்படி ரெண்டு பக்கமும் க்ளீவேஜ் ஆகிட்டு இந்த இடத்துல O- இருக்கா, இங்கே C+ இருக்கும், இந்த இடத்துல O- இருக்கும். இந்த O- கிட்ட இந்த H+ சேர்ந்து C2H5OH ஆகும். இந்த CH3CO கிட்ட இந்த OH- இந்த C கூட சேர்ந்து CH3C டபுள் பாண்ட் OH அசிட்டிக் ஆசிட். மீதி உள்ளது C2H5OH எத்தனாலாவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா என்னது? ஒரு அல்கைல் இல்லைன்னா ஒரு அரைல் குரூப் கூட மெக்னீஷியம் கூட ஒரு ஹாலைட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்திருக்கோம். இந்த மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடுங்கிறது ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் ஒரு அல்கைல் குரூப் இருக்கணும், அது கூட ஒரு மெக்னீஷியம் இருக்கணும், அது கூட ஒரு ஹாலஜன் இருக்கணும். புரோமின், குளோரின், அயோடின் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஹாலஜன். ஹாலஜன் குரூப் வந்து இந்த அல்கைல் மெக்னீஷியம் கூட இருந்தால் அது வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ண போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வந்து கேஸாக எடுக்க போகிறது கிடையாது, ட்ரை ஐஸாக எடுக்க போகிறோம். ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு -109.3 ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஃப்ரீஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ட்ரை ஐஸ் கிடைக்கும். அதை வந்து இந்த மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு கொண்டு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி காம்பவுண்ட் கிடைக்கும்? இந்த CH3 இந்த CO கூட சேர்ந்து இந்த மெக்னீஷியம் புரோமைடு சேரும். CH3 C டபுள் பாண்ட் O இங்கே இருக்கிற ஒரு பாண்டு இந்த MgBr கூட சேர்ந்துக்கும். அப்போ இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் O MgBr. இதை ஃபர்தராக நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வாட்டர் கூடயோ இல்லை பேஸ் கூடயோ ஒரு ஆசிட் கூடயோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H+OH- அப்போ என்ன நடக்கும்னா இந்த O- இருக்கும், இந்த H கூட்டிக்கும், இந்த இடத்துல இந்த C+ இருக்கும். ஸோ இந்த OH- இந்த C போய் அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு CH3C டபுள் பாண்ட் OH அசிட்டிக் ஆசிட். அது கூட இங்கே பாருங்க ப்ளஸ் MgOHBr இப்படி ஒரு எலமெண்ட் கிடைக்கும். அடுத்தது அசைல் ஹாலைடு அண்ட் ஆன்ஹைட்ரஸ். அசைல் ஹாலைடு அப்படின்னா என்னென்னா ஒரு அல்கைல் குரூப்பில் அதை ஒரு ஹாலைட்ஸ் இருக்கணும். ஒரு ஆசிட் குரூப்பில் அந்த OH ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலைடு இருந்ததுன்னா அதை வந்து அசைல் ஹாலைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன எடுத்திருக்காங்க? அசிட்டைல் குளோரைடும் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு சேம் ப்ராடக்ட் தான். இங்கே இருக்கக்கூடிய H+OH- H2O பிரியும். இந்த H+ இந்த Cl தூக்கிட்டு HCl வெளியில் போயிடும். HCl வெளியில் போயிடும். மீதி இருக்கிற OH இங்கே ஜாயின் ஆகும். அப்போ CH3C டபுள் பாண்ட் OH சேம் அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அன்ஹைட்ரஸ், இது வந்து என்ன அன்ஹைட்ரஸ் எடுத்திருக்காங்க? அசிட்டிக் அன்ஹைட்ரஸ் எடுத்திருக்காங்க. அன்ஹைட்ரஸ் அப்படின்னா என்னது? ஒரு அசிட்டிக் ஆசிட்டில் இங்கே பாருங்கள், இங்கே போவோம், அசிட்டிக் ஆசிட் இருக்குது, CH3COOH இருக்குது, CH3COOH இருக்குன்னா இதில் H2O போயிடுச்சுன்னா இதுதான் அன்ஹைட்ரஸ். ஸோ இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரஸ், இது வந்து பென்சாயிக் அன்ஹைட்ரஸ். ரெண்டுமே எடுத்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது சேம்
இது வந்து இப்படி க்ளீவேஜ் ஆகும். இப்படி க்ளீவேஜ் ஆகி இந்த இடத்துல OH இந்த C ப்ளஸ் கிட்ட OH போய் ஜாயின் ஆகும். இந்த O மைனஸ் கிட்ட H போய் ஜாயின் ஆகிட்டு 2 மாலிக்யூல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். CH3COOH CH3COOH ஆமாம் தானே? ஸோ 2 மாலிக்யூல் ஆஃப் CH3COOH நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பென்சாயிக் அன்ஹைட்ரஸ் எடுத்திருக்கோம். சேம் தான், இது இப்படி க்ளீவேஜ் ஆகும். இங்கே C ப்ளஸ் இந்த O மைனஸ் இந்த ப்ளஸ் கிட்ட OH ஜாயின் ஆகும். இந்த H2O வந்து H ப்ளஸ் OH மைனஸாக தானே பிரியும். அப்போது இங்கே இந்த OH மைனஸ் இந்த ப்ளஸ் கிட்ட ஜாயின் ஆகும். இந்த H ப்ளஸ் இங்கே ஜாயின் ஆகும். அப்போ 2 மாலிக்யூல் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். 2 மாலிக்யூல் ஆஃப் C6H5COOH நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு அல்கைல் பென்சீனை ஆக்சிடேஷன் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ அல்கைல் பென்சீனை வந்து நம்ம ரொம்ப ஹை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணாதான் அது ஆக்சிடைஸ் ஆகும். இப்போது அல்கைல் பென்சின் அப்படின்னா என்னென்னா, ஒரு பென்சின் ரிங்குக்கு மேலே பென்சின் ரிங்கு கூட ஒரு அல்கைல் குரூப்னா என்னது? CH3 CH2 C2H5 அந்த மாதிரி அல்கைல் குரூப் எல்லாம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அது வந்து அல்கைல் பென்சின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பென்சின் ரிங்க்கு மேலே ஒரு CH3 அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, இதை பேர் டொலுவின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டொலுவினை பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இல்லைன்னா அல்கலி பொட்டாசியம் டைக்ரோமேட் இல்லை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாதிரி ரொம்ப ஹெவி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்து ரொம்ப அதிகமாக நம்ம ஆக்சிடைஸ் பண்ணாதான் இந்த டொலுவின் வந்து நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 H இருக்கு இல்லையா, இதில் 2 H ரீப்ளேஸ் ஆகணும். 2 H ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த இடத்துல O வரணும் இல்லையா. அப்போ 3 மாலிக்யூல் ஆஃப் O ரியாக்ட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய 2 H வெளியில் போயிட்டு இங்கே 2 O ஜாயின் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய ஒரு ஓவும் அந்த 2 H சேர்ந்து H2O வெளியில் போயிடும். பாருங்கள், பென்சின் ரிங்கு C 3 Hல 2 H போயிடுச்சு, அதுக்கு பதிலாக O ஜாயின் ஆயிடுச்சு, இன்னொரு H ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ மீதி இங்கே 2 H வெளியில் போயிடுச்சு இல்லையா, அந்த 2 Hம் ஒரு ஓவும் சேர்ந்து H2O ஆயிரும். இது பென்சாயிக் ஆசிட். ஓகேங்களா? இப்படி தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.